தூத்துக்குடியில் நிவாரண உதவிகளை வழங்கிய பிறகு அமைச்சர் உதயநிதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். வெள்ளத்தின் காரணமாக உயிரிழப்பு கிட்டத்தட்ட 31 உயிரிழப்பு கணக்கிடப்பட்டிருக்கிறது. அதில் முதல் கட்டமாக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு உயிரிழப்புக்கும் 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அதை நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இன்றைக்கு அந்த 22 பேருக்கு முதல் கட்டமாக அந்த 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. அதேபோல் வீடு இழந்தவர்களுக்கு மொத்தம் 4843 பேர் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. அதில் முதல் கட்டமாக இன்றைக்கு ஒரு 20 நபர்களுக்கு 10,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. மேலும் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். ஏரல் பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்கள்லாம் சந்தித்து அவங்க பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அரசு நடவடிக்கை எடுக்கணும், இந்த நிவாரணத் தொகை வழங்கணும்னு கேட்டுருக்கிறாங்க, மனு கொடுத்துருக்குறாங்க. இதையும் நாங்கள் ஆய்வு செய்வோம். தொடர்ந்து களப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். சார், இதுவரை டோட்டலாக எவ்வளோ டோட்டல் லாஸ்ன்னு ஏதாவது இல்லை, அது இப்போ ஃபுல்லாக அது கிட்டத்தட்ட மனித இழப்பு, மாடு இழப்பு, வீடு இழப்பு, கன்று, கோழி, எருமை, இப்படி பல்வேறு இழப்புகள்லாம் கிட்டத்தட்ட நிவாரணத்துக்கு மட்டும் 188 கோடி தேவைப்படுது. அதில் ஆய்வு செஞ்சு ஒரு கட்டமாக அது தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். சார், இன்னும் மாவட்டத்தில் நிறைய மீள முடியாத பகுதியெல்லாம் இருக்குன்னு நிறைய புகார்கள் வந்துகிட்டே இருக்கு. சரி, சின்ன சின்ன மாவட்டங்களில் நிறைய பாதிக்கப்பட்ட பகுதிகளும் இருக்குன்னு, இன்னும் மீட்பு பணிகள்லாம் சரியா இன்னும் வரைக்கும் அங்கே வரைக்கும் துரிதப்படுத்தாத நிலையம் இருக்குன்னு ஒரு புகார் இருக்கு. எல்லா இடத்துலையும் களத்தில் இறங்கி எங்கெங்க செய்தி வருதோ அங்கெல்லாம் ஒரு 3 நாட்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ நிலைமை கொஞ்சம் சீராக இருக்குது. கேம்ப் ஒரு 3 இடத்துல, எல்லா இடத்துலையும் நிறையா இப்போ ரிலீஃப் கேம்ப் ஓப்பன் பண்ணியிருந்தோம். அங்கெல்லாம் எல்லா மக்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு 3 கேம்பில் மட்டும் மக்கள் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உணவு, இன்னும் மின் வசதி, கரண்ட் வசதி கிட்டத்தட்ட ஒரு 98% எல்லா இடத்துலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் சகல நிலைக்கு வந்துடும். சார், வெள்ள மீட்பு பணிகளை அரசியல் சொல்லி நீங்கள் காலையில் குறிப்பிட்டீங்க. இப்போ நாளைக்கு நிதியமைச்சர் வராங்க. சென்னைக்கு ராஜ்நாத் சிங் நிலையில் இப்போ நிதியமைச்சர் வராங்க. தேசிய பேரிடர் அறிவிக்க முடியாதுன்னு சொன்னவங்க வராங்க. மக்கள் பாதிக்கப்பட்ட டைமில் இது அரசியலாக்கப்படுவது ஏற்புடையது. அதான் சொல்கிறாரு, இப்போ தேவையில்லாமல் அரசியல் பேச வேணாம். அவங்க பேரிடரே இல்லைன்னாங்க, இருக்குன்னோம். நாளைக்கு அவங்க பார்க்க வராங்க. பார்த்துட்டு அவங்களே பார்த்துட்டு தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க. நேற்று ஒன்றிய பிரதமர் முதலமைச்சர் தொலைபேசியில் அழைச்சி தேவையான உதவியை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சர் வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க. அதனால் அவங்க பார்த்து ஆய்வு செஞ்சுட்டு கண்டிப்பாக தகுந்த நிவாரண தொகை அளிப்பாங்க நான் நம்புகிறோம். எல்லா விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இது வரல ஒரு 100 வருஷத்தில் எதிர்பார்க்காத ஒரு 200 வருஷத்தில் பெய்யாத ஒரு மழை பெஞ்சிருக்கு. அதனால் எல்லா விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இவ்வளவு பெரிய பாதிப்பு. நாங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் இன்னும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். யாரும் போகிற ஆட்சியில் மாதிரி வீட்டில் போய் தூங்கிக்கிட்டே இல்லை, தொலைக்காட்சியில் தான் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லாமல் எல்லாருமே இந்த மழை பெய்யும் போது வெள்ளம் வரும்போது எல்லாருமே களத்தில் இருந்திருக்கோம். தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிய பிறகு அமைச்சர் உதயநிதி செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.